ஈரானை தாக்குறதுக்கு நாங்க திரும்பியும் தயாராயிருக்கோம். அமெரிக்கா சிக்னல் கொடுக்குமா கொடுக்காதான்னு கேட்டிருக்காங்க இஸ்ரேல். ஈரானுக்கு எதிராக அணுகுண்டு தாக்குதலை அமெரிக்கா நடத்துமா நடத்தாதா என்கிற கேள்விக்கு ட்ரம்ப் இப்ப ஒரு சூடான பதில சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஈரான் பழைய இளவரசருக்கு தக்காளி ஜூஸ் தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு. இந்த முக்கியமான 3 செய்திகள் தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நாம இப்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ங்கிறதுக்காக தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்ப மேல பிளே ஆகிட்டு இருக்கிற வீடியோவில் நடந்துகிட்டு இருக்கிறவர் தான் ஈரான்ல இருந்து மக்களால வெளியேற்றப்பட்ட இளவரசர் ரெசா பஹ்லவி. இவர் ஜெர்மன்ல இருக்கிற பெர்லின் நகர்ல நடந்துகிட்டு இருக்கக்குள்ள அங்க இருந்த ஒரு நபர் டொமாட்டோ சோஸ் எடுத்துக்கிட்டு வந்து இவரை முதுகுல எறிஞ்சிட்டார். இவருக்கு எதுக்காக இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கிற இந்த போர் முடியணுங்கிறதுல இந்த உலக நாடுகள் எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள இவர் மட்டும் அந்த போர் நிறுத்தத்தை விமர்சனம் பண்ணிருக்காரு. ஈரான்ல தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தணும், அங்க இருக்கிற அரசாங்கத்தை நீக்கிட்டு இவரை அங்க ஆட்சிக்கு வைக்கணும்ங்கிறது தான் இவர தரப்பு கோரிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஈரானுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாலேயே இவரை தான் பேக்கப் பிளான்ல வச்சிருந்தாங்க. ஈரான்ல ஆட்சி மாற்றம் என்று சொல்லி ஒன்று நடக்கக்குள்ள இவரை தான் அங்க கொண்டு போய் என்ன செய்யற ஆட்சி அமைக்கிறதுக்கு வைக்கிறதா ஒரு பிளானை அமெரிக்கா பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த போர் சீஸ்ஃபயர்ல இருக்கிறது இவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யாரு செத்தாலும் இவருக்கு கவலை இல்லை. இவருக்கு அந்த நாடு தான் வேணும். ஈரான்ல சுப்ரீம் லீடர் ஆட்சி வாரதுக்கு முதல்ல இவர தந்தை தான் அங்க அரசனா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு ஆட்சியை தான் அங்க நடத்திக்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கு பிறகு நடந்த மக்கள் கிளர்ச்சியால தான் அவங்க எல்லாருமே நாடு கடத்தப்பட்டு போனதால ஆட்சி இவங்களோட கையை விட்டு போயிட்டு இப்ப விட்டதை பிடிக்கணும்ங்கிறதுல ஒரு 100% உறுதியா இருக்காரு. அதால தான் இப்ப நடந்திருக்கிற இந்த சீஸ்ஃபயர் இவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம இருக்கு. அது சம்பந்தமா நிறையவே விமர்சனம் பண்ணிருக்காரு. சீஸ்ஃபயர் வேணா எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணுங்கிறது தான் இவர கருத்து. அதால தான் இவருக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சும்மா ரோட்டால போகக்குள்ள தக்காளி ஜூஸ் எடுத்து எறிஞ்சிட்டாங்க. இவர முதுகுல கழுத்துல எல்லாம் பட்டுட்டாது. இப்ப முதுகுல கழுத்துல மட்டும் பட்டதோட நிக்காம முன்னுக்கு நின்ற மீடியாட கேமராவிலையும் இந்த சம்பவம் தெளிவா பட்டுட்டு. அடுத்ததா இன்னும் ஒரு சம்பவம், இஸ்ரேல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வச்சிருக்காரு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நாங்கள் திரும்பவும் ஈரானுக்கு தாக்குறதுக்கு தயாராக இருக்கோம். அமெரிக்காவோட கிரீன் சிக்னல் வரும் வரைக்கும் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்கா கிரீன் சிக்னல் கொடுத்த உடனேயே நாங்கள் கண்மூடித்தனமாக ஈரானுக்கு தாக்குதல் நடத்துவோம். தாக்குதல் முந்தி நடந்த மாதிரி இல்லாமல் அதை விட ஆக்ரோஷமாக இருக்கும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்காங்க. இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு போர் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சாதாரணமான மனுஷன் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் வேணுமெண்டா இஸ்ரேலை இப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் வாழ்றதுக்கு போர் வேணும் என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா காசால ஒரு யுத்தம் நடத்தினாங்க, அது முடிய ஈரானுக்கிட்ட வந்தாங்க. இப்ப ஈரானோட யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கக்குள்ளேயே லெபனான்ல ஒரு யுத்தத்தை தொடங்கி அதையும் நடத்திக்கிட்டு சொல்லி வந்தாங்க. இப்ப லெபனான்ல நடக்கிற யுத்தம் வந்துகிட்டு சீஸ்ஃபயர்ல இருக்கிறதால இப்ப கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம், ஈரானை தாக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இதை எப்படி சொல்றேன்? இந்த நாடு தான் பயங்கரவாத நாடு, இவர்களுடைய செயற்பாடுகள் தான் பயங்கரவாத செயற்பாடுகள். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இந்த விஷயங்களை ஒரு சில ஆட்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப அடுத்ததா முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. ஈரான்ல நடக்கிற யுத்தத்தில் அமெரிக்கா அணு ஆயுதம் பயன்படுத்துமா பயன்படுத்தாதா என்கிற கேள்வி பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கு. இந்த கேள்விக்கு இப்ப காரசூரமான ஒரு பதிலை அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவும் இப்ப வெளியாகி இருக்கு. ஒரு பிரஸ் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கக்குள்ள பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னு, பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கிற இந்த யுத்தத்தில் அமெரிக்கா அணு ஆயுதம் பயன்படுத்த போகுதா என்கிற ஒரு சந்தேகமா கேள்வி எழுப்பப்பட்டிருந்துச்சு. இதுக்கு அவர் பதில் சொல்லக்குள்ள ஆவேசப்பட்டு கோபத்தோட தான் பதில் சொல்றாரு. நான் எதுக்காக அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும்? எனக்கு அணு ஆயுதம் பயன்படுத்துவதற்கான அவசியம் இல்லை. எதுக்காக இப்படி முட்டாள்தனமான கேள்விகளை என்னிடம் கேட்கிறீர்கள்? அணு ஆயுதத்தை நான் மட்டுமில்லை, யாருமே இங்க யூஸ் பண்ண இயலாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்ப வைரலாக போயிட்டு இருக்கு. நான் கூட கொஞ்சம் பயத்துல தான் இருந்தேன். சும்மா குறுக்கு மறுக்கால் இருந்தால் பேசிக்கிட்டு திட்டாரு, நிறைய கதை பேசுறாரு, பொய்யான ஸ்டேட்மெண்ட்களை வச்சிருக்காரு. இவர கையில வர அணு ஆயுதம் இருக்கு, ஒருவேளை ஈரானுக்கு எதிராக இதை பயன்படுத்தினா என்ன நடக்குமோ தெரியாங்கிற மாதிரியான ஒரு கவலை எனக்கு மட்டுமில்லை, மனிதாபிமானம் இருக்கிற எல்லாருக்குமே இருந்துச்சு. இதுல சங்கிகள் மட்டும் விதி
விதிவிலக்கானவர்கள். அவங்க மட்டும் அணுவாயுதத்தை ஈரானுக்கு எதிராக யூஸ் பண்ணினா நல்லம் என்கிற மாதிரியான ஒரு தீய சிந்தனையோட தான் இருக்காங்க. அப்படிதான் நம்முடைய எல்லா வீடியோஸ்லயும் வந்து கமெண்ட் பண்றாங்க. நாம இப்ப என்ன செய்ய போறோம்னா அவங்கள இக்னோர் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போறோம். இப்ப முக்கியமான 3 கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்களாக தயவு செய்து பதிவு செய்யுங்கள். முதலாவது கேள்வி என்னன்னா, ரெசா பஹ்லவிக்கு கொடுத்த இந்த தக்காளி ஜூஸ் தாக்குதல் நியாயமானதா? இரண்டாவது கேள்வி என்னன்னா, இஸ்ரேல் ஈரானை தாக்குறதுக்கு தயாரா இருக்கும் என்று கருத்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா கிரீன் சிக்னல் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி கொடுத்தா இந்த தாக்குதலுக்கு ஈரானுடைய பதில் தாக்குதல் எப்படி இருக்கும்? மூன்றாவது கேள்வி, அணு ஆயுதத்தை ஈரான்ல நாங்க பயன்படுத்த மாட்டோம் என்று பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய பதிலுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் உங்களுடைய ஆழமான கருத்துக்கள் என்ன என்கிறத இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயமா பதிவு செய்யுங்கிறத கூறிட்டு என்னுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றால் ஹசன் கேலரி எனப்படுகின்ற என்னுடைய யூடியூப் தளத்திற்கு சென்று அந்த யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய முழு ஆதரவையும் எனக்கு வழங்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு மேலும் இது போன்ற அடுத்த சுவாரஸ்யமான காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.